பராபர கண்ணி பராபரங்கிறது எல்லாத்துக்கும் மேலான ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இறை சக்தி. இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய நூல். கண்ணிங்கிறது பூ கட்டுவோம். பூ கட்டும்போது மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கட்டும்போது அப்படியே அதான் ஒவ்வொரு கண்ணி கண்ணின்னு. இப்போ 2 அடிகள் இந்த மாதிரி பாடலிலையும் 2 அடிகளை கொண்டது தான் கண்ணி. இறைவனை பற்றி 2 அடிகளால் பாடப்பட்ட நூல் தான் இந்த பராபர கண்ணி. இது சங்ககால புலவர்கள் அற இலக்கிய தமிழுடைய வாழ்க்கை அனுபவத்துக்களை எழுதக்கூடிய நூல் தான் அற இலக்கியம். வாழ்க்கை அனுபவத்தை என்ன கூறியிருக்காங்க, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒழுக்க நெறி இதெல்லாம் விளக்கக்கூடிய நூல் தான் இந்த அற இலக்கியத்தில் பராபர கண்ணி. இது வெறும் தமிழர்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும் பயன்படாமல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த அற கருத்துக்களை நம்ம படிக்கும்போது அதை படித்து அதை பின்பற்றி நடக்கும்போது வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக இருக்கும். தம் உயிர் போல் எவ்வுயிரையும் தானென்று தண்டருக்குள் செம்மையருக்கு ஏவலென்று செய்வேன் பராமரமே. ஒவ்வொரு உயிரினங்களையும் வெறும் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் பறவைகள், விலங்குகள், எந்த ஒரு உயிரினையும் தனக்கு மாதிரி நம்ம ஒரு நாய் போகுது, சிலவங்க கல்லெடுத்து அடிப்பாங்க. கல்லெடுத்து அடிக்கும்போது அது வலிக்கும்ல, அதே கல் நம்ம மேலே பட்டாச்சுன்னா எப்படி இருக்கும், வலிக்கும். இதை மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தனக்கு நேர்ந்தது மாதிரி நினைக்கக்கூடிய தண்டருள்கூழ் கருணை மிக்க அருள்னா இரக்க குணத்தோடு பூர்ண மிகுந்த இரக்க குணத்தோடு இருக்கக்கூடிய செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. ஒவ்வொரு உயிரினங்களையும் தம்முயிர் போல நினைக்கக்கூடிய சான்றோருக்கு நான் ஏவல்னா தொண்டு செய்யணும். அவங்களுக்கு கூட இருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யணும். இறைவனே, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்பநிலை தானே எய்தும் பராபரமே. அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு சான்றோர்களுக்கு பணி தொண்டு செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் என்னுடைய வாழ்க்கையில இன்பநிலை மகிழ்ச்சியான நிலை தேடி வரும். அதற்கு எனக்கு உதவி செய்யணும் பராபரன் இறைவனே. எல்லாரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் எனக்குடைய ஆசை. அது அல்லாமல் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஆசிரியர் யாருன்னா தாய்மானவர். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானன்று தண்டருக்குள் செம்மையருக்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று அறியேன் பராபரமே. தாய்மானவர். சொல்லும் பொருளும். தண்டருள்னா குளிர்ந்த கருணை, தன்னுனா குளிர்ந்த, அருள்னா கருணை இல்லத்தோடு இரக்க குணத்தோடு உதவி செய்யும். கூறுங்கிறது மிகுதி. செம்மையருக்குன்னா சான்றோருக்கு, ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருளே, பணி தொண்டு, எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர.